இந்த பாரத் பெட்ரோலியம் பங்க் பெட்ரோல் அந்த இடம் அருகாமையில் தான் நகரத்தில் நிற்கிறேன். நமது வாழ்க்கை முறையில் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று லௌகீக வாழ்க்கை, இரண்டாவது பிரம்மச்சரிய வாழ்க்கை. பெரும்பாலும் லௌகீக வாழ்க்கையில்தான் ஈடுபடுகிறார்கள். திருமணம் செய்து கொள்வது, குழந்தை பெற்றுக்கொள்வது, அவர்களை வளர்ப்பது, கல்வி கொடுப்பது, பிறகு அவர்களுக்கு வேலை வாங்கி தருவது, பிறகு அவருக்கு திருமணம் செய்து கொடுப்பது. இப்படித்தான் அவர்களுடைய லௌகீக வாழ்க்கை இருக்கிறது. பிரம்மச்சரிய வாழ்க்கை என்பது இந்த லௌகீக வாழ்க்கையை விரும்பாமல் அவர்கள் தனித்தே இருப்பார்கள். அது ஒரு மார்க்கம் என்றால் ஞான மார்க்கம். ஞான மார்க்கம் என்றாலே இறைவனை அடைவது, இறைவனை யார் என்று அறிந்து கொள்வது, அதற்காக தியானம் செய்வது. அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை. அதில் குறிப்பாக 3 பேரை சொல்லலாம். ஒன்று ஆதிசங்கரர், அத்வைதம். இரண்டாவதாக மத்வாச்சாரியர். மூன்றாவதாக திருப்பெரும்புதூரிலே வாழ்ந்த ராமானுஜர். இவர் மூவர்களுமே திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை முறையே இறைவனை தெரிவது, அதற்காக இந்த வேதத்தை படித்து தெரிந்து கொண்டு அதற்கான பாசுரங்களை அவர்கள் விளக்கமாக எப்படி உபநிடதங்களை எழுதினார்களோ அதுபோல இவர்கள் பாணியில் அவர்கள் நிறைய பாசுரங்களை அவர்கள் எழுதியுள்ளார்கள். அந்த வாழ்க்கை முறைதான் பிரம்மச்சரிய வாழ்க்கை. அவர்களுக்கு மனைவி, குழந்தைகள், பிள்ளைகள் இதை பற்றியெல்லாம் அவர்கள் நினைக்க மாட்டார்கள், விரும்பவும் மாட்டார்கள். தனித்தே நிற்பார்கள். எப்பொழுதுமே இந்த இறைவனை பற்றியே தான் அவர்களுக்கு சிந்தனை இருக்கும். அதற்கு மூலகர்த்தாவாக இருந்தது அந்த 3 வேதங்கள், பிறகு 4ஆக மாறியது. ரிக், யஜுர், அதர்வண, சாம வேதம். இந்த 4 தான். இதையெல்லாம் எப்பொழுது எழுதப்பட்டது என்றால் ஒரு 200 வருடங்களுக்கு பிறகுதான் எழுத்து வடிவத்தில் வந்தது. அதற்கு முன்பெல்லாம் இவர்களுடைய காலமும் ஒரு 1200 வருடங்களாக அவர்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் வாய் வழியாக கேட்டு அதன் மூலமாகத்தான் அவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் பேசினார்கள், சொன்னார்கள். ஏனென்றால் சமஸ்கிருதத்தில்தான் பிற்காலத்தில்தான் இதையெல்லாம் தெரிந்து சொன்னவர் பல புத்தகங்களை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹாலில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் அந்த செப்பேடுகள், வேறும் ஓலைச்சுவடிகள் அதையெல்லாம் எடுத்து ஆராய்ந்து செய்தவர்தான் ஜெர்மானியர் மேக்ஸ் முல்லர். அவர்தான் அதிகமாக எல்லாவற்றையும் படித்து தெரிந்து கொண்டு எல்லோருக்கும் தெரிய வந்துள்ளது. அது ஒரு 200 வருடங்கள் தான். அவர் வாழ்ந்தது 1900 இறந்தார். சுமார் ஒரு 90 வருடங்கள் வரை வாழ்ந்தார். அல்ல, அதற்கு குறைவாக என்று நினைக்கிறேன்.
இப்படித்தான் இதெல்லாம் வந்தது. இதையெல்லாம் இன்று நான் படித்து தெரிந்து கொண்டேன். 1 மணி நேரம் எல்லாவற்றையும் படித்து தெரிந்து கொண்டேன். எனக்கு உதவியாக இருப்பது அந்த விக்கிபீடியா. கூடிய வரையும் அதனுடைய தகவல் நம்பகத்தன்மையாக இருப்பது. அதைத்தான் ஆதாரமாக வைத்து நான் பல காணொளிகள் தயாரித்து செய்கிறேன். புத்தகங்களையும் படிக்கிறேன், விஞ்ஞான புத்தகங்களையும் படிக்கிறேன். எல்லாமே இருக்கிறது. நான் ஒன்றை மட்டும் படிப்பதில்லை, வாசிப்பதில்லை. பல விஷயங்களை தெரிந்து கொண்டு தான் எழுதுகிறேன். அப்படித்தான் இந்த 2 வாழ்க்கை முறையை பற்றி நான் எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன். லௌகீக வாழ்க்கை, பிரம்மச்சரிய வாழ்க்கை. அதுவே